ஓம் நமச்சிவாய வாழ்க. கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில், அதாவது பிறப்பின் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களது பலன்களை இப்போ சொல்ல போகிறோம். பிறப்பிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் என்ன நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில், எந்த கிரகங்கள் யோகமான பலன்களை கொடுக்கும், எந்த கிரகங்கள் சிக்கல்களை துன்பங்களை ஏற்படுத்தும், ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எப்படி நீங்கள் செயல்படணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில விதிவிலக்காக விதியை மதியால் வெல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். உண்மையாக இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஜோதிடத்தின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் உங்கள் மீதும் நம்பிக்கை உள்ள நண்பர்களும் தோழிகளும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த நொடியோட வீடியோவை நிறுத்திட்டு வேறு வீடியோவை பார்க்க போங்க. ஏன்னா காலம் பொன் போன்றது. 40 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்பிக்கை இல்லாதவர்கள். சரி, கும்பராசி. அழிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒருவனே பொறுப்பு. கர்ம வினை பிறப்பை அழித்து அதன் அனுபவ வேலையே வாழ்க்கையாக மாறுகிறது. அதன் முற்றுப்புள்ளி மறைவு. இந்த தத்துவத்தை உண்மையாக்குகிறார் சனி பகவான். அதாவது முன்ஜென்ம பலன்களுக்கான பிறப்பை ஏற்படுத்தி அதை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல ஆன்மாவாக மறைவை கொடுப்பவர் சனி பகவான். அந்த சனி பகவான் தான் கும்பராசி நண்பர்களுக்கு அதிபதி. ராசி புருஷனின் 10, 11 ஆகிய இடங்களுக்கு சனி பகவான் சொந்தம். அப்போ நடைமுறை வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நெருடலை சந்திக்காமல் இருக்க உழைப்பையும் நேர்மையான வருமானத்தையும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதையும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். புரியுதா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், 16 செல்வங்களையும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னா உண்மையாக உழைக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், உங்கள் வருமானம் நேர்மையான வழியில் வந்தவையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை செல்வங்களும் நிலைத்திருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி துக்கக்காரனாக மட்டுமல்லாமல் வாழ்வை வளமாக்கும் உழைப்பையும் ஊதியத்தையும் சிறப்பாக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் தான் உங்கள் வீட்டு அதிபதி. இந்த ராசியில் செவ்வாயும் சனியும் இணைந்திருந்தால் அக்னி மாருத யோகம் வரும் அப்படிங்கிறது ஜோதிடம். காற்று விளக்கை அணைக்கும், காட்டுத்தீயை வளர்க்கும், எதிராளியின் பலத்தை பார்த்து செயல்படக்கூடியவர்கள் கும்பராசி நண்பர்கள். எப்பொழுதுமே கும்பராசிக்கு எதிரிகள் உண்டு, துரோகிகள் அதிகமாக உண்டு. இங்கே எதிரிகள் நீங்கள் அதிகமாக கவனிக்கிறத விட துரோகிகளை அதிகமாக கவனியுங்கள். எதிரிகள் உங்கள் புகழை உலகத்துக்கு பரப்புவார்கள், துரோகிகள் உங்கள் கர்ம வினைகளை தீர்ப்பார்கள். அப்போ துரோகிகளும் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள். அப்போ தான் உங்களுடைய கர்ம வினை தீர்ந்து கர்ம யோகமாக மாறும். கர்ம வினை அப்படின்னா என்ன? தீராத துன்பம், தீராத நஷ்டம், தீராத மன உளைச்சல், கடன் பிரச்சனை, இதெல்லாம் மிகப்பெரிய கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகளை ஏற்படுத்துபவர்கள் துரோகிகள். உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள், யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த துரோகிகள் தான். ஏன்னா இவர்களால் அத்தனை கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. அனுபவித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கர்ம யோகம் ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போய் நிற்பீங்க. அப்படி கெத்தா சிங்கம் மாதிரி நிற்கக்கூடியவர்கள் கும்பராசி நண்பர்கள். யாரால? துரோகிகளால். உங்களை தூக்கி நிறுத்துறவங்க துரோகிகள் தான். செவ்வாய் பலம் பொருந்தி இருந்தால் சனி ஒத்துழைப்பு கொடுப்பார். செவ்வாய் பலம் குன்றி இருந்தால் சனி சோதனையை கொடுப்பார். இரண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது. ஒரு நெருப்பை உருவாக்கவும் சனிக்கு தெரியும், ஒரு நெருப்பை அணைக்கவும் சனி பகவானுக்கு தெரியும். நம்ம விதியின்படி எல்லா விஷயத்திலையும் செல்லாமல் கொஞ்சம் மதியின்படி யோசிக்கும் போது சனி பகவானின் அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கும். அதுபோல் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவர்களுடைய சேர்க்கை பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்புண்டு. ஏன்னா கோச்சார ரீதியின் அடிப்படையில், கோச்சார ரீதி அப்படின்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தின் அடிப்படையிலையும் கிரகங்கள் மாறி மாறி வருது இல்லையா, அதுதான் கோச்சார ரீதி. பிரவி ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த கோச்சார ரீதியின் அடிப்படையில் பலன்கள் மிக முக்கியமானது. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவங்களுடைய சேர்க்கையெல்லாம் பல இழப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. உடல் உபாதை, மன அமைதி இழப்பு, கடன் பிரச்சனையில் தவிப்பது, வேலை இல்லாமல் துடிப்பது, தொழில நஷ்டத்தை ஏற்படுத்துவது, அதாவது இது போன்ற காலகட்டத்தில் நிகழும். லக்னாதிபதி நீசம் பெற்று மற்ற கிரகங்கள் ஓங்கி இருக்கும்போது ஏழ்மையிலும் சங்கடங்களிலும் அகப்பட்டு மொத்தமாக நிம்மதியை இழக்கக்கூடிய காலகட்டம் வரும் உங்கள் வாழ்க்கையில். அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம்.
எதிர்பாராத எதிர்ப்பு, இடையூறுகள், ரணம், விபத்து, கடன் தொல்லை, ஆறாத துயரம், நிலையில்லாத தவிப்பு, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்தே தீரும். அப்படி வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழக்கூடியவர்கள் கும்பராசி நண்பர்கள். ராசிகளிலேயே, அதாவது 12 ராசிகளிலேயே விழுந்தாலும் எழுந்திருக்கும் வலிமை கொண்டவர்கள் கும்பராசி நண்பர்கள் மட்டும்தான். போராட்டம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் என்னன்னு தெரியும், முழுசாக தெரியும். எல்லாரும் பேச்சுக்குத்தான் போராட்டம் அப்படிம்பாங்க. கும்பராசி நண்பர்கள் வாழ்க்கையே போராட்டம் தான். அதனால் இது எல்லாத்துக்கும் நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற எண்ணமே அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும். அப்படி ஒருவேளை இதில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு புரியக்கூடிய காலகட்டமும் வரும். இதுதான் மனித பிறப்பு. இந்த மனித பிறவியில் நாம் படுற கஷ்டங்கள் எல்லாமே நம்முடைய பூர்வ ஜென்ம பலன்கள், நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள். அதையெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம்தான் நம்முடைய வாழ்க்கை யோக பலன்களை அடையும், மிகப்பெரிய செல்வங்களை பெற முடியும், மன நிம்மதியை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரியும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இதுதான் ஜோதிட விதி, இது பிரபஞ்சத்தின் விதி. இதுக்கு ஒரு கதை உண்டு, ஒரு அற்புதமான கதை சொல்லட்டுமா? அதாவது 2 பருந்து, ஆண் பருந்து பெண் பருந்து, குஞ்சுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டில் தீ பத்துனதுனால குஞ்சுகளை காப்பாத்திட்டு ஆண் பருந்த குஞ்சு பக்கத்தில் இருக்க வச்சுட்டு தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு குஞ்சு மிஸ் ஆனதை அந்த பறவை பார்க்குது. உடனே அந்த பருந்து குஞ்சு போய் எடுத்துக்கிட்டு இறக்கைக்குள்ளார வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு வந்ததில் பருந்து பாதி நெருப்பில் எரிஞ்சிருச்சு, குஞ்சை காப்பாத்திருச்சு. அந்த பருந்து எரிஞ்சதால் பாதி எரிஞ்சு போனதுனால உயிரிழந்தது. அது உண்மையான பருந்தல்ல, அவர் ஒரு சித்தர். அந்த பருந்து ஒரு சித்தராக மேலோகம் செல்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் சித்தராக இருந்தபோது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் துறந்து தவம் இருந்து எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாம, மனிதர்கள் பெறக்கூடிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம எல்லாத்தையும் இழந்து சொர்க்கத்துக்கு போக முயற்சி பண்ணார். சொர்க்கத்துக்கு அவர் இறந்து போகும்போது சொர்க்கத்தின் கதவு சாத்தப்படுது. அங்கே இருக்கிற காவலாளிகிட்ட கேட்குறாரு, என்னங்க சொர்க்கத்துக்கு கதவை சாத்திட்டீங்க? நான் இங்கே தானே வந்திருக்கேன். நான் வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பும் செய்யலை, பல விஷயங்களை இழந்திருக்கேன், நேர்மையாக இருந்திருக்கேன், தவம் புரிந்து பசிப்பட்டினி கிடந்து சித்தராக மாறி நல்ல ஆன்மாவாக இங்கே வந்திருக்கேன், என்னை ஏன் உள்ள விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த 2 காவலாளிகள் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி தான் பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன, குடும்பத்துக்கு நேர்மையாக இருக்கோம், நல்லா கஷ்டப்படுறோம், எந்த ஒரு தவறான காரியத்துக்கு நம்ம போகிறதில்ல, சண்டை சச்சரவுக்கு போகிறதில்ல, நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்க வேலை செய்ய நாங்கள் ஆசைப்படுறோம். நம்ம கடன் பிரச்சனை அதிகமாகுது. அந்த கடன் பிரச்சனையை அடைக்கணும் அப்படின்னா கடன் கொடுத்தவர்களுடைய தொல்லை அதிகமாகுது. திடீர்னு நோய் வருது, திடீர்னு வேலை போகுது. இப்படி வாழ்க்கையில் திடீர்னு நடக்குது. ஆனால் நாங்கள் இருந்தது எல்லாம் நேர்மையாக இருந்தோம். இறைவன் ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார் அப்படிங்கிறது உங்களது கேள்வி. ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பொதுவாகவே வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இறக்கமாகவே போயிட்டுருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியல, துன்பங்கள் அதிகமாக இருக்குது, தீராத நோய்கள் இருக்குது, கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கிது, ஒரு சரியான வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, லட்சமாக கோடியாக நஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம், ரொம்ப ஈஸியான பரிகாரம் வீட்டில் செய்யணும். நாம் எப்பொழுதுமே பரிகாரங்களை எளிமையாக சொல்லி மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முயற்சி செய்ய வைப்போம். அதுபோல் இது ஒரு அற்புதமான பரிகாரம். நம்பியவர்களுக்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வ வளத்தில் மிகப்பெரிய ஆளாக வரணும், எல்லா செல்வங்களும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும், 7 ஜென்மங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கே பணப்பிரச்சனை செல்வ பிரச்சனை வரக்கூடாது, அதுவும் நேர்மையான வழியில் வரணும், நோய் பிரச்சனை தீரணும், அந்த பணத்தால் கடன் பிரச்சனை தீரணும், நாமளும் இந்த உலகத்தில் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம், ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நமக்கான உணவு மிக மிக முக்கியம். அதுக்கப்புறம் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஒரு வேலை, அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஃபுல்லாகவே காசு, பணம், துட்டு, மணி, ரூபாய், டாலர், யூரோ, இப்படி எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் நமக்கு தேவை பணம் பணம் பணம். பணம் என்னடா பணம், குணம் தானடா முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்க பல பேர். ஆனால் பணம் இல்லாமல் சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் கூட அனுபவிக்க முடியாது. பணம் தான் எல்லாமே.
பணத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அதனுடைய அருமையும் பெருமையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செல்வம் சேர்ந்துருச்சுன்னா மட்டும் போதாது, அது செலவழிக்காமல் நம்மளை விட்டு போகாமல் அந்த செல்வம் மேலே மேலே பெருகணும். தொலையாத நிதியும் கரையாமல் சேரும் செல்வமும் வேண்டும் அப்படின்னு தான் அபிராமி பட்டரே அம்மன்கிட்ட வேண்டுகிறார். அதனால் நம்ம வீட்டில் செல்வம் சேரணுமா, திருமகளுடைய பார்வையும் அதாவது மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வங்களை, அல்ல அல்ல தீராத செல்வங்களை, கோடி கோடியாய் கொட்டும் பணத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த எளிய பூஜையை நீங்கள் செய்யுங்க. ஒரு அற்புதமான பூஜை ரகசியம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கண்டிப்பாக இந்த பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்லோகம் சொல்வது, மந்திரங்களை படிப்பது, அப்புறம் சுற்றி சுற்றி வலம் வருவது, ஏராளமான பூஜை பொருட்களை வாங்குறது, இப்படி எதுவும் இந்த பூஜைக்கு வேண்டாம். தூர தேசத்துக்கு கோவிலுக்கு போகிறது அதெல்லாம் தேவையில்ல. ஒரு எளிமையான ஒரு பூஜை வீட்டில் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் மிக மிக அவசியமாக தேவைப்படுது. என்னென்னா தெய்வ பக்தியும் நம்பிக்கையான வழிபாடும் மிக மிக முக்கியம். இதில் சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பலிக்காது. கடவுள்னா எங்களுக்கு உயிர், கடவுள் தான் எங்களுக்கு எல்லாமே, இந்த உலகத்தில் கடவுளை தவிர நாங்கள் யாரையும் நம்புறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பூஜையை செய்யுங்க. உங்களுக்கு செல்வங்கள் நீங்கள் வேணான்னு சொன்னாலும், ஐயையோ ரைடு வந்துடுவாங்க, ஐடி ஆஃபீஸர் வந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் பதறினாலும் உங்கள்கிட்ட பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் செல்வம் நிரந்தரமாக இருக்கும். அதே நேரத்தில் நேர்மையான வழியில் அந்த செல்வத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதாவது லாட்ரி மாதிரி விழுந்துடாது, புதையல் மாதிரி உங்களுக்கு பணம் கிடைச்சிடாது. இந்த பூஜை செய்யறதுனால உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு கிடைச்சி உங்கள் சிந்தனையில் ஒரு அற்புதமான வேலையோ தொழிலையோ உருவாகி அதுக்கு உசுரை கொடுத்து நீங்கள் போராடி உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த செல்வத்தை நீங்கள் அடைய போகிறீங்க இந்த பூஜை மூலயமா. அதனால் பூஜை செஞ்சிட்டோம், ஓட்டை பிரித்து விட்ருவோம், மேலேருந்து கொட்டும், இல்லைனா காங்கிரட்டை கொஞ்சம் ஓட்டை போட்டு வச்சுருவோம், மேலேருந்து கொட்டும் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. நம்ம வாழ்க்கை பல விஷயங்களில் மாற்றம் ஏற்பட்டு எவ்வளவுதான் நம்ம நோயாலும் கடனாலும் குடும்ப பிரச்சனைகளாலும் வேலை நஷ்டத்தாலும் தொழில் நஷ்டத்தாலும் முடங்கி போயிருந்தாலும் சோர்ந்து போயிருந்தாலும் நமக்கு ஒரு சரியான வலிமையை கொடுத்து அடுத்தது நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் சம்பாதிக்கலாம், எப்படிலாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம் அப்படின்னு உங்கள் மூலியமாகவே உங்கள் சிந்தனையிலேயே உதித்து உங்களையே உடைக்க வைத்து முழு பலனையும் கொடுக்கக்கூடிய பூஜை தான் இது. இதுக்கு மேலே இதை நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. இந்த பூஜையை பற்றி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்தது பூஜை. இந்த பூஜையை தொடங்கிறதுக்கு சில முன்னேற்பாடுகள் அவசியம். ஒன்று, தொடர்ந்து 9 வாரங்கள் எடுத்துக்கலாம் அல்லது 9 மாதங்கள். எப்படின்னா 9 வாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்குங்க. 9 மாதங்கள் அப்படின்னா பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. உங்களுக்கு ஏற்ற நாளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க முதல்ல. அடுத்தது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் வேணும்னாலும் இந்த பூஜையை செய்யலாம், எந்த ஒரு தவறும் இல்லை. அதே நேரத்தில் பூஜையை தொடர்ந்து ஒருத்தரே செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஆரம்பத்தில் இருக்கிற பயமும் பக்தியும் நம்பிக்கையும் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு இருக்கும். ஒருவேளை முடியவே முடியல, 99% எங்களால் முடியல அப்படின்னு இருந்தால் அந்த குடும்பத்தில் பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவர் வேறு யாராவது உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா அவங்க செய்யலாம், அது எந்த தப்பும் இல்லை. ஆனால் நம்பிக்கையும் பக்தியும் அவர்களுக்கு இருக்கணும். அதுபோல் இந்த பூஜையில் முடிந்தவரை குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கலந்துக்கிறது மிக மிக சிறப்பு. அக்கா, அம்மா, தம்பி, தங்கை, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, எத்தனை பேர் அந்த வீட்டில் வாழ்கிறாங்களோ அவ்வளவு பேரும் அந்த பூஜையில் கலந்துக்கிறது மிக மிக சிறப்பானது. அடுத்தது, இந்த பூஜையை செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 9 காசுகள் தேவை. 9 நாட்களுக்கும் சேர்த்து 81 நாணயங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நாணயம் 1 ரூபாயாக இருந்தால் 81 நாணயமும் 1 ரூபாயாக இருக்க வேண்டும். 5 ரூபாயாக இருந்தால் 81 நாணயமும் 5 ரூபாயாக இருக்க வேண்டும். 10 ரூபாயாக இருந்தால் 81 நாணயமும் 10 ரூபாயாக இருக்க வேண்டும். உங்கள் வசதிக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் அந்த நாணயத்தை எடுத்துக்கலாம், அந்த காசை எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், 81 காசுகளும் ஒரே காசாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது, உங்கள் வீட்டு பூஜை அறையில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வழக்கமாகவே இருக்கும். கற்பூரம், தீப எண்ணெய், இங்கே நெய் எடுத்துக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். முடிந்தால் நம்பிக்கை இருந்தால் பஞ்சதீப எண்ணெய் எடுத்துக்கங்க. கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், ஆனால் பஞ்சபூதங்களை இங்கு நீங்கள் வசியப்படுத்தக்கூடிய அமைப்பு அதனால் ஏற்படும். அடுத்தது, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, இதை எடுத்துக்கங்க. அடுத்தது, 9 நாளும் பச்சரிசி மாவால் கோலம் போடணும். அதாவது அந்த எந்திர கோலம், அதை நீங்கள் பச்சரிசி மாவாலையும் போடணும். அதே போல் இன்னொரு எழுத்தை குங்குமத்தால்
போடணும் அந்த கட்டம். அதனால் சுத்தமான குங்குமம் வாங்கிக்கோங்க. அதுபோல் பச்சரிசி மாவு கோலம் நீங்கள் அப்பப்போ அரைச்சிக்கலாம். இல்லைன்னா உங்களால் அரைக்க முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன எல்லா பூஜை பொருட்களும் சுத்தமான தரமான பொருட்களை பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்க, வாங்கிக்கிங்க. நம்ம சொன்னது மாதிரி அதாவது தாழம்பூ குங்குமமும் தரமான குங்குமமாக இருக்குது, நல்லாயிருக்கும். மகாலட்சுமிக்கு பிடித்த குங்குமம் அது. அதுபோல் கோலமாவு கட்டி நீங்கள் தினமும் அரைக்க வேண்டியதில் இவங்க 9 பூஜை பொருட்களை கலந்து இந்த கோலமாவு கட்டியை தயாரிச்சிருக்காங்க. அதுபோல் பஞ்சகாவியத்தில் செய்த எல்லா பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்குது. தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெயும் இருக்குது. உங்களுக்கு என்ன பூஜை பொருட்கள் தேவையோ, கற்பூரம், அகர்பத்தி, பஞ்சகாவியத்தில் செய்த அகர்பத்தி எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது, வாங்கி பயன்படுத்திங்க. இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அல்லது தரமான பொருள், சுத்தமான பொருள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரூம்லேயோ மார்க்கெட்லேயோ இருக்குது அப்படின்னா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தரமானது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம செலவை பார்க்காம தரமானது வாங்கி பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும். இந்த பூஜை பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்களோ அல்லது மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் எப்போ முடியுமோ காலையில் ஒரு 5:30 6 மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையையும் சமையல் அறையும் சுத்தம் பண்ணிவிட்டு, இப்போ எந்த திசையை நோக்கி நம்ம பூஜை பண்ணுறது அப்படின்னா, மகாலட்சுமி தான் செல்வத்துக்கு அதிபதி. குபேரன் செல்வத்தை பராமரிக்கிற வேலையை செய்கிறார். அதனால் எப்பொழுதுமே குபேரன் படத்தோட மகாலட்சுமியின் படமும் இருக்கிறது மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இந்த பூஜைக்கு ரொம்பவும் நல்லது. அதுபோல் குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி. வாழ பிறந்தவனுக்கு வடக்கு அப்படிங்கிற பழமொழி கூட அதனால தான் உருவாச்சு. இப்போ லட்சுமி குபேர பூஜை எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, இப்போ குபேரன் படமும் விளக்கும் வடக்கு திசையை பார்த்து இருக்கணும். நீங்களும் குடும்பத்தோட உட்கார்றது தெற்கு திசையை பார்த்து உட்காருங்க. இதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்தது குபேர பூஜை அப்படின்னா வேத மந்திரங்கள் ஓத கலசம் வச்சு செய்யப்படணும். ஆனா நம்ம சாதாரணமா வீட்டுல செய்யும் போது பூஜை மாடத்துல லட்சுமி குபேர படத்தை வச்சுட்டு 2 பக்கமும் குத்து விளக்கு வைங்க. இந்த படத்துக்கு முன்னாடி வாழை இலை வச்சு அதுல நவதானியங்களை நிரப்பி வச்சுங்க. நவதானியம் அப்படின்னா 9 தானியங்கள்: நெல், கோதுமை, துவரை, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, மொச்சை, கருப்பு எள்ளு, உளுந்து, கொள்ளு. இதுதான் நவதானியம். இந்த நவதானியங்களை அந்த வாழை இலையில பரப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நடுவுல சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் மஞ்சள் கலந்து விட்டுக்குங்க. அது மேல மாவிலை இருக்குல்ல, அந்த மாவிலைய நீங்க பிச்சு அந்த இலையை மட்டும் சொருகி வச்சிருங்க. அப்புறம் தேங்காய் அது மேல வச்சிருங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால அலங்கரிச்சு வைங்க அதை சுத்தி. அதுக்கப்புறம் பிள்ளையார் பிடிச்சு வைங்க. மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு முன்னாடி வைக்கணும். இப்ப பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இந்த மகாலட்சுமி போற்றி நம்ம சொன்னதுக்கு அப்புறம் குபேராய நமக, தனபதியே நமக அப்படின்னு குபேர மந்திரங்கள் உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை 108 முறை அன்னைக்கு, அதாவது பூஜை செய்யற அன்னைக்கு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி தாமரை இதழ்கள் இருக்குல்ல, அந்த தாமரை இதழ்களை லட்சுமி குபேரன் போட்டோக்கு போடுங்க. தாமரை இதழ் அப்படிங்கிறது லட்சுமி குபேரனுக்கு உகந்த மலர், அதனால அதை தூவுங்க. குலதெய்வத்தை நினைச்சு மனசார தீபம் ஏத்துங்கள். பஞ்சதீப எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லைனா நல்லெண்ணெய் ஏற்றுங்க. நெய் ஊற்றி ஏற்றுங்க. தரமான நெய்யாக இருந்தால் நல்லது. முதல்ல தீபத்தை ஏற்றிட்டு அடுத்தது கற்பூரம் ஏற்றிக்கிங்க. எல்லாரையும் அமர வச்சுக்கிங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வீடு முழுவதும் சாம்பிராணி புகை பரவுற அளவுக்கு சாம்பிராணி ஏற்றிக்கிங்க. அடுத்தது குலதெய்வத்தை முதல்ல மனசார வேண்டிக்கிங்க. குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றுங்க. அடுத்தது பூஜை தடைபடாமல் நடக்கவும் குறைவில்லா செல்வங்கள் கிடைக்கவும் மகா கணபதியை நம்ம மனதார வேண்டிக்கணும். அந்த நாளில் நல்ல நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு பலகை எடுத்துக்கங்க. அந்த பலகையில் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறது மாதிரியே 3 கோலம் இருக்குது. அதாவது 2 பக்கமும் கோலம் மாதிரி இருக்குது. அந்த 2 கோலத்தையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. நடுவில் இருக்கிற கட்டம், அதாவது தாழம்பூ குங்குமத்தாலே அந்த கட்டம் போடுங்க. குங்குமத்தாலே நம்பரையும் எழுதுங்க. அடுத்தது திருமகளை குறிக்கும், மகாலட்சுமியை குறிக்கும் விதமாக எழுதப்பட்டிருக்கிற ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்தை மஞ்சள் பொடியால் எழுதுங்க. இது மாதிரி இங்கே எழுதியிருக்கிற எழுத்து இருக்குல்ல, 2 பக்கமும் கோலம், அதாவது இம், ஐ, எஸ், வா, ரி, யா, இது எழுதியிருக்குல்ல, அதையும் எழுதிக்கிங்க. ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்தையும் எழுதிக்கிங்க. இங்கே வந்து இம், இஹ், ரு, தா, யா, கா, மா, லா, இதெல்லாம் அதே மாதிரி இதுலேயும் எழுதிக்கிங்க. இந்த படத்தில் இருக்கிறது மாதிரியே அந்த பலகையில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த கோலத்தில் எழுதியிருக்கிற எழுத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ருதய கமலம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுபோல் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யம் அப்படின்னு சுற்றி எழுதியிருக்கு. எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்துக்கு பக்கத்தில் நீங்கள் நாணயம் வச்சுருக்கீங்களா, ஒவ்வொரு நாணயத்தையும் வைங்க.
9 நாணயங்கள் வைக்கணும். வைக்கிற நேரத்தில் எழுத்து அழியறதோ அல்லது மறையறதோ கூடாது. பக்கத்தில் வைங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த நாணயம் மகாலட்சுமிக்கு அடையாளம். அதுபோல் இந்த நாணயத்தை வைக்கும்போது குபேர எந்திரத்தில் மகாலட்சுமி இருக்கிறதா ஒரு ஐதீகம். இனிமே லட்சுமி குபேர எந்திரத்தை நீங்கள் பூஜிக்க ஆரம்பிக்கலாம். உதிரி பூக்களை எடுத்து கையில் வச்சுங்க. எந்திரத்துக்கு முன்னாடி நெய் இல்லைனா நல்லெண்ணெய் தீபம் இல்லைனா பஞ்சதீப எண்ணெயால் ஏற்றப்பட்ட தீபம் ஏற்றி வைங்க. அப்போ இது மாதிரி வேண்டிக்குங்க. தாயே மகாலட்சுமி, மனதார உன்னை வணங்கும் எங்கள் மனையில் மங்களங்கள் யாவும் பெருக வேண்டும், மங்காத செல்வங்கள் சேர வேண்டும், என்றென்றும் முன்னரும் நீங்காது இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்குங்க. மகாலட்சுமியை போற்றி, மங்களலட்சுமியை போற்றி, தீபலட்சுமியை போற்றி, திருமகள் தாயை போற்றி, அன்னலட்சுமியை போற்றி, கிரகலட்சுமியை போற்றி, நாராயணலட்சுமியை போற்றி, நாயகி லட்சுமியை போற்றி, ஓம் குபேரலட்சுமியை போற்றி 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 அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறோம். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதை பார்த்து அப்படியே படிங்க. அதை பார்த்து படிச்சுட்டு இருக்கும் போதே உதிரிப்பூவை எல்லார் கையிலையும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த பூவை போடுங்க. வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனா போற்றி, குளம் செழிக்க செய்திடுவாய் குபேரனை போற்றி, செல்வங்கள் தந்திடுவாய் சிவன் தோழா போற்றி, உளமாற துதிக்கின்றோம் உத்தமனை போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த குபேரன் துதியையும் சொல்லி வணங்குங்க. அந்த பூவை போட்டுக்கிட்டே இந்த மந்திரத்தையும் ஸ்லோகத்தையும் சொல்லுங்க. அதுபோல் அடுத்தது தூப தீபம் காட்டுங்க. அந்த குளத்துக்கும் குபேரனுக்கும் லட்சுமி தாய்க்கும் காட்டுங்க. அப்புறம் சர்க்கரை கலந்த பால் இல்லைனா பால் பாயாசம் நிவேதனமாக வச்சிருங்க. இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், பரவாயில்ல. அவ்வளவுதான், பூஜை செஞ்சிட்டோம். இந்த பூஜை முடித்ததுக்கு அப்புறம் அடுத்தது மாலை உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடுங்க. இல்லைனா கோவிலுக்கு போவீங்களா, அங்கே அன்னதானம் ஒரு 10 பேருக்கு கொண்டு போய் கொடுங்க. வசதியாக இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்காதீங்க. அங்கே ஏழையாக இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு அந்த 10 உணவையும் கொடுங்க. அவங்க சந்தோஷமாக வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து அன்னைக்கு மிகவும் நமக்கு முக்கியமானது. அந்த பூஜை செய்கிற அன்னைக்கு போக வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போகிறது மிக நல்லது. அங்கு தாயாரை சென்று தரிசியுங்கள். மறுநாள் எந்திரத்தில் வச்சிருக்கிற காசுகளை எடுத்து பத்திரப்படுத்தி வையுங்க. ஒரு துணியை நினச்சி அந்த குபேர எந்திர கோலம் போட்டிருப்பீங்கள, பச்சரிசி மாவாலையும் குங்குமத்தாலையும் போட்ட கோலத்தை அழிச்சிருங்க ஈர துணியால். அதுக்கப்புறம் அடுத்து வர வெள்ளிக்கிழமையோ அல்லது பௌர்ணமியோ இன்னைக்கு எப்படி செஞ்சீங்களோ அதே போலவே குபேர எந்திரம் வரைந்து காசுகளை வைத்து பூஜை செஞ்சு மாலையில் கோவிலுக்கு 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. இதுபோல் 9 வெள்ளிக்கிழமையோ அல்லது 9 பௌர்ணமிகள் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் சேர்த்து வைக்கிற அந்த 81 காசுகளையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்களா, அங்கே போய் அங்கே இருக்கிற உண்டியலில் போட்டுடணும் மொத்த 81 காசையும். இல்லைனா சிவன் கோவிலுக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் நல்லது. அங்கே இருக்கிற உண்டியலில் கொண்டு போய் போட்டுருங்க. ஏன்னா சிவபெருமானே குபேரனுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் அவனை நண்பனாகவும் ஏற்றவர். அதனால தான் சிவாலயத்துக்கு அந்த கடைசி நாள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவபெருமானின் அருள் நமக்கு முழுசாக கிடைக்கும். அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நான் சொன்னது மாதிரி மங்கள பொருட்களை பெண்களுக்கோ அல்லது ஒரு 10 பேருக்கு அன்னதானம், நல்லா ஞாபகம் வச்சிங்க, முடியாதவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. அன்னைய தினம் மகாலட்சுமியே ஏதாவது ஒரு உருவில் அந்த பொருளை வாங்கிறதுக்கோ அல்லது அந்த அன்னதானத்தை வாங்கிறதுக்கோ வருவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை, ஐதீகம். அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாலும் மன நிம்மதியோட மனசார கொடுங்க. 9 வார பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அன்று முதல் உங்கள் வீட்டில் நிச்சயம் அந்த செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும். நிம்மதி, சந்தோஷம், உற்சாகம். நீங்கள் எந்த காரியம் தொடங்கினாலும் அதில் வெற்றி, எந்த வேலைக்கு போனாலும் தொழில் தொடங்கினாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது மிக மிக உறுதி. வருடத்துக்கு ஒரு முறை இந்த லட்சுமி பூஜை எந்திர பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு முறை செய்யுங்க. கண்டிப்பாக குறையாத செல்வத்தையும் நிறைவான நிம்மதியையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெறலாம். கும்பராசிக்கு உச்சம் பெற்ற சனி உயர்வுக்கு காரணமாக இருப்பார். நீச்சம் பெற்றால் செவ்வாயின் பலத்தால் உயர்வை எட்ட வைப்பார். எப்படியாவது சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை தூக்கிவிட தான் நினைப்பார். அதனால் சனி பகவான் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானவர். எந்த கோவிலுக்கு போனாலும் சனி பகவானை மறந்து வராதீர்கள். சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகங்கள் உங்களுக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு ஆகியோர் எதிர்கிரகங்கள். அதனால் இந்த கிரகங்கள்லாம் மாறுபடும் போது கோச்சார ரீதியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களது சிந்தனை மூலியமாகத்தான் ஒவ்வொரு பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியும். அதுபோல் எப்பொழுதுமே ஆன்மீக அறிவை, ஆன்மீக நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள்.
நம்முடைய பிறவியே ஆன்மீகத்தால் தான் பிறந்தது. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. நமக்கு மேலே இருக்கிற ஏதோ ஒரு சக்தி அப்படின்னாவது நினச்சிக்கோங்க. அந்த சக்தி தான் நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைத்திருக்கிறது. அதன்படி தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த ஆன்மீகத்தை எப்பொழுதுமே விட்டு விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். குடத்தை சுமப்பவன் மனிதன், இதுதான் கும்பராசிக்கு சின்னம். நாகரிகமாக நடப்பீர்கள். துயரை தாங்கும் வலிமை உங்களுக்கு உண்டு. அது எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையையும் கொஞ்சம் அசால்ட்டாக கடந்து செல்லக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. மனம் தளராதவள் என்பது கும்பராசி தோழிகள். பொறுமையுடன் இலக்கை நோக்கி பயணம் செய்பவர்கள். கட்டுக்கோப்பான குறிக்கோள், அதாவது என்னதான் நீங்கள் கும்பராசி நண்பர்களை தடைகள் ஏற்படுத்தினாலும் நேரத்தை வீணடித்தாலும் காரியத்தில் கண்ணா இருப்பாங்க. இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதா, இது நம்ம குறிக்கோளுக்கு தேவையானதா, இந்த பயணம், இந்த செயல், இந்த பேச்சுகள், இந்த ஓய்வு, இதெல்லாம் நம்மளுடைய குறிக்கோளுக்கு தேவையானதா அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. அதுதான் கும்பராசி நண்பர்கள். புதனும் சுக்கிரனும் பலமாக இருந்தால் கரடு முரடு இல்லாத வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு நிலைபெறும். கவிதைகள், கதைகள், கற்பனை உலகம், கலைகள், இதெல்லாம் புகுந்து விளையாடுவீங்க. சினிமா துறையில் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையை படைக்கக்கூடியவர்கள் கும்பராசி நண்பர்களும் தோழிகள். விளையாட்டுத் துறையில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடியவர்கள் கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். அதுபோல் ஒப்பந்தம், பந்தயம், வாக்குறுதி, விளையாட்டு, கலை, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களது தொழிலை இது போன்ற துறைகளில் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரியாக மாறுவது உறுதி. எதையுமே அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கிறதுல வலிமை உடையவர்கள். எந்த ஒரு செயலிலும் தேவைக்காக மட்டுமே அந்த செயல்களை நீங்கள் செய்வீங்க. எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்காதவர்கள். முடிச்சிட்டு தான் உட்காருவீங்க. விஷயத்தை உள்வாங்கிறதுல கொஞ்சம் கவனம் இல்லாமல் சுணக்கமாக இருந்தாலும் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஆழம் பார்க்காம விட மாட்டீங்க. அத்தனை துறைகளும் உங்களுக்கு அத்துப்படி. எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும். ராசிகளிலேயே கும்பராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்கும். எந்த துறையை பற்றியும் கேவலமாக நினைக்க மாட்டீங்க. சில ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நாம் செய்கிற துறை தான் சிறந்தது அப்படிங்கிற எண்ணம் பொதுப்படையாகவே இருக்கும். எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்கும், எந்த துறையாக இருந்தாலும். ஆனால் கும்பராசி நண்பர்கள் ஞானிகள், விசாலமான மனதை உடையவர்கள். எல்லா தொழிலையும் ஒரு தனித்துவம் இருக்குது, எல்லா தொழிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டவர்கள். இது எல்லாருக்குமே வராது. தன் தொழில் அப்படிங்கிறத விட இந்த உலகத்தில் உள்ள எல்லா தொழிலுமே சிறந்த தொழில் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் கும்பராசி நண்பர்கள் தோழிகள். அதுபோல் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கும் திறமை உண்டு. பகைவர்களை, துரோகிகளை பேசியே சமாளிப்பீங்க. உங்களது பேச்சை பார்த்தாலே அவங்க நண்பர்களாக மாறிவிடுவார்கள். அவ்வளவு வலிமை உங்களுக்கு உங்கள் வார்த்தைக்கு உண்டு. அதுபோல் சனி 8இல் இருந்தால் ஆயுளை நீட்டிப்பார். உங்களுக்கு ஆயுள் பூரணமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆயுளை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்க வேண்டியதில்லை. அதுபோல் 2ஆம் இடம் மீன ராசியும் 11ஆம் இடம் தனுசு ராசியும் வர்றதுனால குருவின் வீடு இது. அதனால் பணமும் செழிப்பும் செல்வமும் நிலைத்திருக்கும். எந்த நேரத்துலையும் உங்களுக்கு செல்வம் செழிப்பாக இருக்கும். ஆனாலும் சில வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அப்போ தான் அந்த செல்வம் செழிப்பு உங்கள்கிட்டருந்து விலக ஆரம்பிச்சிடும். வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த பணம், செல்வம் எல்லாமே. கும்பராசிக்கு எப்பொழுதுமே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு, ஆன்மீக சிந்தனை உடையவர்கள். எல்லா துறையிலையும் இவர்களுக்கு எப்படி ஆர்வம் உண்டோ அதுபோல் ஆன்மீகத்திலும் அதிக சிந்தனை உடையவர்கள், ஆர்வம் உடையவர்கள். முடிவெடுக்கிற விஷயத்தில் ஆன்மீகத்தை அதிகமாக ஈடுபடுத்துவீங்க. தவம், தியானம், ஆன்மீக தத்துவம், இதெல்லாம் பற்று உங்களுக்கு அதிகம். இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள ரொம்ப விருப்பப்படுவீங்க. முக்கியமாக உங்களுக்கு ஆன்மீக விருப்பம் எப்படியோ உதவிகள், தானம், சேவை செய்யறதுல உங்களுக்கு நாட்டம் அதிகம். ஏன்னா இங்கே தான் உங்களது பாவங்களை தீர்க்க அதிகமாக முயற்சி பண்ணுவீங்க. இந்த கர்ம வினை, கர்ம யோகம், இதை பற்றின அறிவெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் உதவி, தானம், இந்த விஷயத்தில் ஈடுபடுவீங்க. எது நல்லது, எது கெட்டது, எது பாவத்தை சேர்க்கும், எது புண்ணியத்தை சேர்க்கும், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாகவே வரும். சொந்த வீடு எப்போ அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 40 வயதுக்கு மேல் சனியும் புதனும் சேரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார்கள். இதுக்கு முன்னாடி 40 வயதுக்குள் எங்கே இருந்தீங்கன்னே உங்களை தெரியாது. 40 வயது நெருங்கும் போது உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் உங்களை தெரியும். ஏன்னா கல்வியில் அதிகம் பிரகாசிக்க முடியல அப்படின்னாலும் தொழிலில் மிக பிரம்மாண்டத்தை எட்டுவீர்கள். ராகு திசைக்கு சனியின் பலம் இருக்கும். இங்கு சனி பகவான் உங்கள் ராசிநாதன்.
அதனால உயர்வுக்கு காரணமாகி விடுவார். உங்களை உயர்த்துவதே அவரது கொள்கையாக மாறிவிடும். கெடுக்கும் ராகு அதுக்கு பதிலா கொடுக்கும் ராகுவாக மாறிவிடுவார். எல்லாமே இந்த அதிசயம் சனி பகவானால் நடக்கும். சனி, சுக்கிரன், புதன், அதே போல குரு திசையில தென்படும் இந்த மூவரும் நீண்ட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு 40 வயதுக்கு மேலே, 45 வயதுக்கு மேலே இனிமையாக உங்கள் வாழ்க்கை மாறும். அத்தனை சந்தோஷங்களையும் அனுபவிப்பீர்கள், அத்தனை செல்வங்களையும் அடைவீர்கள். இளமையின் ஆரம்பத்தில் குருவின் தலையிட்டால் பெரிய பெரிய சிக்கல்லாம் சந்திப்பீங்க. என்ன தொழில் செய்யறதுனே தெரியாமல் போயிடும். ஊரா அலைஞ்சு திரிவீங்க, நாடு நாடாக சுற்றுவீங்க. ஒரு பிடிப்பு இருக்காத வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளுக்காக தவிப்பீங்க. நம்ம எதுவாக மாறப்போகிறோம் அப்படிங்கிற நிலையில்லாத சிக்கல்களை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. அந்த மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. ஆனால் என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருந்திருப்பீங்க. அப்போ இந்த 40 வயதுக்கு மேலே தான் அத்தனை குறிக்கோளும் ஒரு நிலையான வாழ்க்கை, குறிப்பாக திருமணம் ஆனதுக்கு அப்புறமாவே உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறோங்கிற முடிவு செஞ்சிருவீங்க. மிதுனம், துலாத்துக்கு இந்த தசா வரிசைகள் பொருந்தும். அதனால் யோகக்காரகன் சனி பகவான் அத்தனை செல்வங்களையும் முதுமையில் உங்களுக்கு கொடுப்பார். இந்த சனியும் புதனும் சுக்கிரனும் வலுப்பெற்றிருக்கும் போது தீராத வியாதியோ சங்கடங்களோ பிரச்சனையோ உங்களை நெருங்க விடாமல் பார்த்துப்பாங்க. முதுமையை எட்டியவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்தி அடைவீர்கள். ஆன்மீகத்தில் தெளிவு ஏற்படும். அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றிலும் ஒரு பற்று இருக்கும். துயரத்தை சந்தித்தாலும் அதில் எப்படி வெளிவர்றது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும். ரொம்ப எச்சரிக்கை மனப்பான்மையோடு இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் தன்னிறைவை எட்டுவீர்கள். சுயம்புவாக வளருவீங்க. அதாவது பூர்வ ஜென்ம சொத்துக்கள் எதுவும் நிலைக்காது. 2க்கும் 11க்கும் உடைய குரு பொருளாதாரத்தில் உயர்த்தி நல்ல சிந்தனையை கொடுத்து உழைப்பின் மூலியமாக உங்களது வாழ்க்கையை உயர்த்துவார் இந்த குரு பகவான். நீங்களும் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க. சனி பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இவர்களுக்கான முக்கியமான மந்திரம் சம் சனைச்சராய நம, பும் புதாய நம, சும் சுக்ராய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை எப்பொழுதுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சிவன் கோவிலுக்கு போகும்போது இந்த நவக்கிரகங்களை சுற்றி வாங்க. அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ரொம்ப பாக்கியத்தை, யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இவர்கள். அதே போல் சனி பகவான் மிக மிக முக்கியமானவர். சமனே தேவி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. விஷ்ணு, இந்திரன், இந்திராணியை வழிபடலாம். நீங்கள் குறிப்பாக யமனை வழிபட வேண்டியவர்கள். ஏன்னா சனீஸ்வரனும் யமனும் சகோதரர்கள். அதனால் யமனை வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் 7.5 சனியில் ஜென்ம சனியாக உங்களுக்கு போயிட்டுருக்கு. பல கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் அதையெல்லாம் கடந்து எப்படி போகிறதுங்கிற தெளிவு உங்களுக்கு இப்போ இருக்கும். 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. அதுக்கு தான் சனி பகவான் மிகவும் முக்கியமானவர். கோவிலுக்கு போகும்போதும் நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் எப்பொழுதுமே நினச்சி தியானம் செய்யறது, இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். இப்போ அந்த ஸ்டோரிக்கு வருவோம். சித்தர் வாசலில் நிற்கிறாரு. காரணம் தெரியாமல் புரியாமல் குழம்பு போய் நிற்கிறாரு. உடனே உள்ள போய் என்ன காரணம்னு கேட்டுட்டு வாங்க சித்திர குத்தட்ட அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவங்க போய் கேட்டுட்டு வராங்க. சித்தரே, நீங்க வாழ்க்கையில நேர்மையானவராக, நல்லவராக, அனைத்து இன்பங்களையும் தியாகம் செய்துவிட்டு வந்தவராக இருக்கலாம். ஆனா நீங்க இன்னும் முழுமை அடையல. சொர்க்கத்துக்கு சேரணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில முழுமை அடைஞ்சிருக்கணும். முழுமை அப்படின்னா முழுமையான மனிதனாக இங்க வந்திருக்கணும். முழுமையான மனிதன் அப்படின்னா திருமணம் செய்து குழந்தை குட்டிகளோட வாழ்ந்து அவர்களுக்காக கஷ்டப்பட்டு, ஒரு குடும்பம் அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த வாழ்க்கையில போராடி அங்கு தோல்விகள், அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நோய், பிரச்சனைகள் இதையெல்லாத்தையும் சந்திச்சுட்டு கடைசியாக ஒரு சித்தராகவோ முனிவராகவோ இறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதவு திறக்கப்பட்டிருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த கதவு திறந்திருக்கணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிச்சு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் வந்திருக்கணும். இது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அடையாமல் நேராக வந்துட்டீங்க. அதனால் மறுபடியும் உங்களுக்கு இந்த பூமி காத்திருக்கு, போய் அந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் குறைந்த வருஷம் வாழக்கூடிய பருந்து வாழ்க்கையை எடுக்கிறார். இதுதான் அந்த சித்தர் ஸ்டோரி. அதாவது ஒரு முழுமையான மனுஷன் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால எல்லா பிரச்சனைக்கும் நம்ம பயந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகி ஓடணும் அப்படின்னா நாம ஒரு முழு மனிதனாக வாழ முடியாது, இருக்க முடியாது. அதனால வாழ்க்கை அப்படின்னா போர்க்களம் தான். அந்த போர்க்களத்தை போராடி பொற்காலமாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் முயற்சியும் நம்ம கையில் இருக்குது.
அதற்கான காலம் கணிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற கிரக நிலையை வச்சு உங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், எப்படி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. வெற்றி உங்களது. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.